பிளாஸ்டிக் கிளாஸ் மெட்டல் அண்ட் இப்போ லேட்டஸ்டா ட்ரெண்ட்ல இருக்கிறது வீகன் லெதர். எவ்வளோ இஷ்யூஸ் வந்து ஒவ்வொரு பேக் பேனல்லையும் நமக்கு வரும் அண்ட் எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். சரியா? இப்போ பிளாஸ்டிக் இருக்கு. டேய், இது எதுக்குடா உள்ள வச்சிருக்கீங்க? டேய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இதுவே எதுக்குள்ள இருக்குன்னு தெரியல, பட் பார்த்துடலாம். சரி, ஓகே. டெய்லி யூசேஜில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெகுலரான ஐட்டம்ஸ் பாக்கெட்டில் வைக்கும் போதெல்லாம் எதில் பிரச்சனை வரும் அதையும் செக் பண்ணிடலாம். கோடிகளில் பொருளமெல்லாம் போடாதீங்க, அவ்வளோதான் இருக்கு. பிளாஸ்டிக் கிளாஸ்க்கு நம்ம நத்திங் போடலாமா? கிளாஸ் மெட்டல் இந்த சைடில், வீகன் லெதர் இது என்னன்னே தெரியல. சரி, ஓகே. ஸோ மெட்டலில் ஒன்றுமே ஆகலை. ஸ்மட்சஸ் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்லைட்லி ஒரு சின்ன சின்ன ஸ்க்ராட்ச், அவ்வளோதான். இப்போது கிளாஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவும் ஆகலை. அண்ட் வீகன் லெதர் நத்திங், குட் ஆஸ் நியூ. சரி, இப்போ ஒரே டைமில் ட்ராப் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக், அடுத்து பிளாஸ்டிக். இது உடஞ்ச போச்சு. இதை வைக்காதன்னு சொன்னேன், கேட்டியாடா? வந்திருக்கீங்க என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்கடா. தூக்கி போடுறாத, அதை ஃபோனாவே கன்சிடர் பண்ணாதீங்க நண்பர்களே. ஸோ அதுக்கும் சேர்த்து ஜியோவே அடிப்போம். அப்போ பார்க்குறேன், இவன் என்ன விடுறான், அவன் என்ன விடுறான், நீ என்ன விடுற. ஆமாம், இது பிளாஸ்டிக்னா இப்படி உடஞ்சிருக்க கூடாதுல்ல. ஓ, இப்போ இது கிளாஸா? அடப்பாவீங்களா, இப்போதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? நான் கூட ஐட்டில் தப்பாக நினச்சிட்டேங்க. இது கிளாஸு, ஆனால் கிளாஸ் பிரேக்ஸ், தெரிஞ்சுக்கோங்க. ஏன்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? பரவாயில்ல, இதை பற்றி இன்னும் வீடியோவே போடல, வாங்கி 6 மாதம் ஆகுது. சரி, மெட்டலை பற்றி சொல்லவே வேணாம். இந்த மெட்டல் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல விடும்போது பெண்டு, இதெல்லாம் பெண்டுன்னு சொல்ல முடியாது, பேர் என்ன? டென்ட். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா. ஸோ டென்ட் எல்லாம் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது கூட தெரியல ப்ரோ, ஒரு சில டைம் அப்படி தான் ஸ்டக் ஆகும். என்ன பண்றது, ஜாம் ஆகுது இன்னைக்கு. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஆனால் இதுவே வந்து நமக்கு பிளாஸ்டிக்ல என்ன ஆகும்னா, பிளாஸ்டிக் கீழே விழும் போது அது கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணும். பிகாஸ் அது பிளாஸ்டிக் கொஞ்சம் வளையிற தன்மை லைட்டாக வந்து இருக்குன்றதுனால. இப்போ கிளாஸ் இருக்கு, கிளாஸ் கீழே விழும் போது ரெண்டே விஷயம் தான். ஒன்று, அது ஸ்லைட்லி அப்சர்வ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா கிளாஸ் உடையும். இவ்வளோதான் மேட்ரு. ரெடியா? 3, 2. இதுக்கெல்லாம் உடையாது, ஆனால் இவங்க பின்பக்கம் நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் வீகன் லெதர் சொல்லவே வேணாம். வீகன் லெதரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீகன் லெதர் மேலே இதுவே வந்து கொஞ்சம் ரப்பரி ஃபினிஷ் மாதிரி இருக்கும். லைட்டாக ஒரு எவ்வளோ மெல்லிஸான ஒரு லேயர் யூஸ் பண்ணியிருந்தாலுமே அது லைட்டாக அப்சர்வ் பண்ணும். அதுக்குள்ளே என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பொறுத்தும் ஷாக்கை லைட்டாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இருந்தாலும் அப்பா, இது சைட்லேயே விழுந்துச்சு, ஒன்றும் ஆகலை, ஸ்டில் குட். பாக்ஸ்குள்ளே எல்லாத்தையுமே போட்டு குழுக்கணும். இப்போ தனித்தனியாக வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த லோகோ மேலே தூக்குனா பாருங்கள், இப்படி ஆகுதா? ஸோ இது கொஞ்சம் வளவலங்கிறதுக்கு பெருசாக தெரியல. அண்ட் இது பாருங்கள், மெட்டல் மேலே இருக்கிற பெயிண்ட் வந்து அப்படியே வெளியே வந்துடுச்சு. அண்டு OnePlus அப்படியே மாறிடுச்சு. அண்ட் ஐஃபோன் பெயிண்ட்லாம் பேந்துன்னு வருது. ஆக்சுவலி இங்கே பாருங்கள், இங்கே தெரியுதா? இந்த விரலில் எதுவுமே இல்லையா? ஸோ மேலே வந்து அவங்க கோட்டிங் அடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த கோட்டிங் வந்து கையில் வருது. ஸோ மற்றபடி ஃபோன் அவ்வளோதான். இப்போ குட் ஆஸ் நியூ. நல்ல குவாலிட்டி ஆஃப் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது வித் ப்ரொடக்ஷனோட பிரச்சனை இருக்காது. இதுலேயுமே கிட்டத்தட்ட அதே தான் இருக்கும். இதில் ஒன்றுமே ஆகலை. குட் ஜாப், நத்திங். எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறான்டா இவன், ரொம்ப இந்த ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் ஏன் கிளாஸ் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டான சாய்ஸ். அதனால தான் தலைவர் வந்துட்டார். ஒன்றுமே ஆகலை, அந்த கோடு மட்டும் தெரியுது, பெரிய டேமேஜ் எதுவுமே இல்லை. இப்போ இருக்கிறதுலே பெஸ்ட் இது வரைக்கும் பார்த்த டெஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் இல்லைங்களா. ஆனால் இப்போ இந்த மாதிரி மெட்டல் ஃபோன்ஸே ஏன் மார்க்கெட்டில் வர்றது இல்லைன்னா ஒரு சில காரணங்கள் இருக்குங்க. ஃபஸ்ட்டு, இந்த மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஹீட் ஆகும். அதாவது உள்ளே வர்ற ஹீட்டை அப்படியே இதில் வந்து கடத்தும். பார்த்தீங்களா, நம்ம கையில் பிடிச்சா சும்மா அப்படியே எடுத்து நீங்கள் வந்து
துணிக்கு இஸ்திரியே போட்டுடலாம், இல்லை இது மேலேயே ஆம்லேட் முட்டையை உடச்சி ஊற்றினீங்கன்னா ஆம்லேட் ஆகிடும். அந்த அளவுக்கு வந்து ஹீட் ஆகும் மெட்டல். அண்ட் இந்த ஃபோனை பற்றி தெரிஞ்சவங்களுக்கும் அந்த விஷயம் என்னன்னு தெரியும். இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்லாம் ஃபுல்லாக மெட்டலாக கொடுக்க முடியாது. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போ ஐஃபோன்லேயே எடுத்துக்கிட்டா கூட உங்களுக்கு சுற்றி ஃப்ரேமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் இருந்தாலுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்காக பேண்டிங்காக அந்த சின்ன சின்ன இது வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து சிக்னல் ரிசீவ் ஆகிறதுக்காக இருந்தால் தான் சிக்னல் ரிசீவ் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இங்கே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக சிக்னலை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபியர் பண்ணும் மெட்டல் யூஸ் பண்ணால். ஸோ அதனால தான் இப்போ நிறைய பிராண்ட்ஸ் வந்து இதை கொடுக்கறது கிடையாது. அண்டு ஹீட்டும் அதிகமாக தெரியும் போது இன்னும் என்ன பண்ணுறது, அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. கம்மி விலையிலேருந்து ஓரளவுக்கு மிட் ரேஞ்சில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பிளாஸ்டிக் தான் இருக்குது. ஏன் 50,000 ரூபாய்க்கு கூட ஜங்கெல்லாம் பிளாஸ்டிக்கில் தான் வித்துட்டு இருக்காங்க ஃப்ளாக்ஷிப்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன டெக்ஸ்டர்டாக இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுடைய குவாலிட்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி கிளாஸியாக இருக்குது. ஸோ இது ஒவ்வொன்றுத்துலையுமே ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் வந்து பிளாஸ்டிக்லேயுமே இருக்குது. பிளாஸ்டிக்கு கிளாஸ்டிக்ன்ற எந்த பேரில் வந்தாலுமே பிளாஸ்டிக் இஸ் பிளாஸ்டிக், அவ்வளோதான். இப்போ அடுத்ததான் நைஃப் டெஸ்ட்டுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நைஃப் என்ன பண்ணுறேன், அப்படி மேலேருந்து கீழே போடுறேன். டேமேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். 3, 2, 1 மோட்டோ ஆயிடுச்சு. சரி, ஜியோவில் போட்டு பார்க்கலாமா? ஃபோன் வெடிக்காமல் இருந்தால் சரி. சூப்பர். நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு குத்து கிளாஸ். அப்பா சூப்பர். பாருங்க, கிளாஸ் மேலே விழுந்த இடமே தெரியல, நல்லாவே இருக்குது. வீகன் லெதர். உள்ள டேமேஜே லைட்டாக வந்தாயிருக்குங்க, தெரியுதா? லைட்டாக டேமேஜ். சரி, இன்னொரு வீகன் லெதர் மேலே போட்டு பார்க்கலாம். எப்போ பார்த்தாலும் மோட்டோலாவே டார்ச்சர் பண்ணுறீங்க ப்ரோ நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் மோட்டோ ஃபேன்ஸ் இல்லை வேறு ஏதாச்சும் சொல்கிறாங்கன்னு கேட்பீங்க. ஸோ ரியல்மியை டார்ச்சர் பண்ணலாம். ரெடி? 3, 2, 1. எஸ். இப்போ ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வீகன் லெதரை பொறுத்த வரைக்கும் அந்த மேலே இருக்கிற லேயர்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஷார்ப் பேஜ் வந்து என்ன இருக்குன்னா அந்த லேயருக்கு உள்ளே போயிருக்குங்க பாருங்க. அதை கத்தி தான் எகிரி போகுது, கத்தி ஓடிய வந்தால் சரி பரவாயில்லையே. அதுவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா OnePlusலேயே வந்து நாட் சீரீஸ் தான் எடுத்து வச்சுக்கிறேன். இன்னும் ப்ரீமியம் செக்மெண்ட் இங்கே இருக்குது. ரிஸ்க் எதுக்கு, இதுனா ரிட்டன் காசை கொடுக்க சொன்னாங்கன்னா கொடுத்துடலாம். இதில் கொடுக்க முடியாதுன்றதுக்காக இதில் டெஸ்ட் பண்ணிக்கிறோம். இருந்தாலும் உங்களுக்காக ஒரு தடவை, ஏன்னா அந்த ஃபோனை மட்டும் டெஸ்ட் பண்ணிக்கலே சொல்லக்கூடாதுல்ல. இங்கே பாருங்க, எப்போ ஜஸ்ட் மிஸ்ஸு. சரி, இப்போ ஐஃபோன் நல்ல வேலை மேலே உள்ள எங்களை விழுஞ்சடா. இது ஒன்றும் ஆகலைங்க. இது நார்மல் கிளாஸ் தானே, இதில் போட்டு பார்க்கலாம். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வித் ப்ரொடெக்ஷன், கார்னிங் உள்ள கிளாஸ். நார்மல் கிளாஸ் இங்கே இருக்குது, இதை போட்டு பார்த்துடலாம். 1, 2. இதில் ஸ்லைட்லி இந்த பிளாஸ்டிக்கில் என்ன எஃபெக்ட் இருக்கோ அந்த மாதிரி இருக்குது. இது கிளாஸான எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு. ஆமாம் இருக்குது, லைட்டாக உள்ள போகுது. சரி, ஓகே, இதை வரமா பார்த்துக்கலாம். ஸோ ஷார்ப்பாக விடும்போது பிளாஸ்டிக்கில் தானே அங்கே பக்கா டேமேஜ். 3 ஃபோன்லேயுமே பக்கா டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ எடுத்து இந்த ஃபோனை எடுத்து நூடுல்ஸ் போட்டுடலாம் போல். ஸோ பிளாஸ்டிக் நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கிறதுனால இதை மட்டும் இவ்வளோ டார்ச்சர். இதுன்னா இது இல்லை, எந்த ஃபோனாக இருந்தாலும் அதுதான். சரி, ஓகே, பாருங்கள் பிளாஸ்டிக் அப்படியே வெளியில் வருதா, அவ்வளோதாங்க. நைஃப் பட்டுச்சுனாலே இவ்வளோ தான், இதுதான் விஷயம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ கிளாஸ். அவ்வளோதான். ஸ்க்ராட்ச் லைட்டாக மேலே அந்த கோடு போட்டுருக்கிறது தெரியுது தவிர டேமேஜ் இல்லை. டேமேஜ் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 0.5% அவ்வளோதான் இருக்குது. சரி, இப்போ வீகன் லெதர் போட்டு பார்க்கலாமா என்ன ஆகுதுன்னு. இங்கே என்ன இடகுற, இங்கே இங்கே தானே ஃபோன் இருக்கோ. 1, 2. கோடு போட்டிருக்கேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா பெரிய டேமேஜ் இல்லை. அந்த கோடு நல்லா தெரியுதாண்ணா, உங்களுக்கு தூரத்துன்னு பார்த்தா டிசைனில் டேமேஜ் எதாவது தெரியுதா, பட் டேமேஜாக பார்க்கும்போது பெருசாக கிடையாது. சரி, இதில் ஓகே, இதுலேயும் போட்டு பார்த்துடலாமா? பரவாயில்லையே, நான் இதில் தான் திக்காக இருக்குது, எதாவது டேமேஜ் ஆகும்னு நினச்சேன். அதுலேயும் ஆகலை. சரி, ஸ்லிம்மாக இருக்கிறதுல ஆகான்னு பார்த்தா இதுலேயும் இல்லை. பரவாயில்லைங்க. வீகன் லெதராக இருந்தாலும் கொஞ்சம் குவாலிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பிச்சு எடுத்து பார்க்கலாமா? நல்லா ஒட்டியிருக்காங்க. பார்க்குறேன். தெரியுதா? ஸோ இந்த ரியல்மிலே கூட பார்த்தீங்கன்னா மேலே ஒரு லேயர் இருக்குது, உள்ளே ஓப்பன் பண்ண 2-3 லேயராக இருக்குது. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஷாக் ப்ரொடக்ஷன் மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு பஞ்சு மாதிரியான ஒரு லேயர் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வீகன் லெதர், நார்மல் லெதர் கிடையாது. ஸோ இதே நம்ம இதுலேயும் டெஸ்ட் பண்ணலாம். பட் இதில் வந்து லேயரே ரொம்ப சின்னதுன்றதுனால வருமானே தெரில. அவ்வளோதாங்க, சின்னதாக ஒரே ஒரு இது, அவ்வளோதான். மேலே பேத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்துடுச்சு. ஆக்சுவலி இந்த பாருங்கள்,
ஸோ வீகன் லெதர் அப்படின்னாலே எல்லாமே ஒரே மாதிரியான வீகன் லெதர் டைப்பை யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுலேயும் வித்தியாசம் இருக்குது. அண்ட் யூஸ் பண்ணக்கூடிய வீகன் லெதருடைய குவாலிட்டி, அதோடைய டென்ஸ், அதுலேயுமே வித்தியாசம் இருக்குது. அடுத்ததாக கார குழம்பு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட கார குழம்பு இல்லை, சாஸ் தான் இருந்துச்சு. ஸோ சாஸை ஊற்றி டெஸ்ட் பண்ணிடலாம். இதுதான் நம்மளுடைய மெயின். வீகன் லெதரில் இந்த மாதிரியெல்லாம் உளுந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பிளாஸ்டிக் தான் நம்மள பல பேர் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஏதாச்சும் பின்னாடி அழுக்கு பட்டுடுச்சுன்னா நார்மலாக தண்ணியில் லைட்டாக தொட்டு அப்படியே தடவிட்டிங்கன்னா க்ளீன் ஆகிடும், பிரச்சனையே இல்லை. அண்ட் கிளாஸ் இன்னுமே வசதி. இங்கே பாருங்கள், சும்மா அப்படியே எப்படி அழகாக வளவலன்னு வரப்போது மட்டும் பாருங்கள், அவ்வளோதான். இப்போது நம்ம தலைவர் என்ன ஆகுறாருன்னு பார்க்கலாமா? அந்த இதிலெல்லாம் கொஞ்சம் ஏதாச்சும் ஒட்டுன்னு நினச்சேன், பட் எதுவுமே இல்லை. இங்கே பாருங்கள், குட் அஸ் நியூ. எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஒருவேளை நெருப்பு பட்டா என்ன ஆகுதுன்றதை செக் பண்ணிடலாமா? எரிக்க போறீங்களா? ஸோ கிளாஸ், ஐயோ சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஒரு மாதிரி ஆகுது. இதுலேயும் மேக்ஸிமம் போயிடுச்சு. இந்த இடத்துல மட்டும் ஸ்லைட்லி ஒரு மார்க் இருக்குது. அண்ட் நத்திங்கை பொறுத்த வரைக்கும் நோ மார்க், நத்திங்கில் நத்திங். ஸோ பிளாஸ்டிக் என்ன ஆகும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். இது நான் உங்களுக்காக ஜஸ்ட் காமிக்கிறேன், அவ்வளோதான். இங்கே பாருங்கள். ஸோ டிபெண்டிங் ஆன் த பிளாஸ்டிக் குவாலிட்டி கண்டிப்பாக உருகிடும். ஸோ டோன்ட் ட்ரை திஸ், ஓகேவா? ஸோ பிளாஸ்டிக் தாங்க சிவியராக டேமேஜ் ஆகுது. ஃபயர், சப்போஸ் நெருப்பெல்லாம் ஏதாச்சும் பட்டுச்சு, ஹாட்டான ஆப்ஜெக்டில் பட்டுச்சுன்னா, ஒருவேளை உங்ககிட்ட வீகன் லெதர் இருந்ததுன்னா பத்துமா, நெருப்பில் தாக்கு பிடிக்குமா? ஓ, டேமேஜ் ஆகுதுங்க ஆக்சுவலி. இங்கே பாருங்கள். ஸோ நெருப்போட இன்டென்சிட்டி எந்த அளவுக்கு க்ளோஸராக அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை பொறுத்து வீகன் லெதர் சீக்கிரமாக டேமேஜ் ஆகும். ஸோ பிளாஸ்டிக் அண்ட் வீகன் லெதர் உங்களுக்கு டேமேஜ் ரொம்ப அதிகமாகும் ஃபயர் கிட்ட. அண்ட் டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். இந்த வீகன் லெதர்ன்றீங்களே அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, நம்ம லெதர் தெரியும், இந்த அனிமல்ஸ் உடைய ஸ்கின்ல இருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இதற்கு மாற்றாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெதரை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1900லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி லெதர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க பிளாஸ்டிக் மூலிமா. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸும் ஜாஸ்தி, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டாக்ஸிக் அப்படின்றது போல இருந்ததுனால அதுக்கப்புறம் பியூ லெதர் அப்படின்ற அந்த ஒரு லெதர் யூஸ் பண்ணாங்க. அதுவுமே பிளாஸ்டிக் தான். இன்னைக்கு கூட நம்ம நிறைய இடத்துல பார்க்கக்கூடிய லெதர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பியூ லெதர் தான், ஒரிஜினல் லெதர் கிடையாது. அதாவது தட் இஸ் அனிமல்ஸ்லேருந்து வர லெதர் கிடையாது. இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணக்கூடிய லெதரை தான் நம்ம பல இடங்கள் யூஸ் பண்ணுறோம். ஃபேஷன் இண்டஸ்ட்ரியிலேருந்து, நம்ம கூட பெல்ட்லேருந்து, ஷூஸ்லேருந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி லெதர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்த செட் ஆஃப் லெதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கானிக்காகவும் இருக்கலாம், சஸ்டைனபிளாகவும் இருக்கலாம். அப்படின்றது போல ஒரு செட் ஆஃப் லெதர்ஸை வந்து இப்போ ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கேக்டஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கள்ளிச்செடி நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஊர்லலாம் நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்போம். அந்த மாதிரி செடி ப்ளஸ் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேங்கோவுடைய ஸ்கின்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இன்னும் வந்து நேச்சுரலாக இருக்கக்கூடிய நிறைய விதமான மெட்டீரியல், இந்த ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ இதிலிருந்து கூட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெதரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த லெதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்பேன் வந்து ஓரளவுக்கு கம்மி தான். ஏன்னா யூஸ் பண்ணக்கூடியதும் நேச்சுரலான மெட்டீரியல் அண்ட் அது எத்தனை நாள் வரும்ன்றதும் சொல்ல முடியாது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 to 5 years தான் இதோடைய லைஃப் ஸ்பேனாக இருக்கும். அண்ட் கலர் வந்து டேன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம். எவ்வளோ சீக்கிரம் டேன் ஆகும் அப்படின்றதும் வந்து சொல்ல முடியாது. அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸை பொறுத்து அதுவும் மாறுபடும். ஸோ இனிமேட்டு பிராண்ட்ஸ் ஒரு வீகன் லெதர் ஸ்மார்ட் ஃபோன் சொல்லி லான்ச் பண்ணும் போதே அது எந்த மெட்டீரியல், எத்தனை வருஷம் வரும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு சில இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து லான்ச் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் என்ன பேக் இருக்குது? வீகன் லெதரா, கிளாஸா, மெட்டலா, பிளாஸ்டிக்கா, எதுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை அடுத்ததாக வாங்க போகிறதுல என்ன இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க மென்ஷன் பண்ணுங்க.